நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வாஸ்து பார்க்கும்போது என்ன மாதிரியான ரூலை ஃபாலோ பண்ணால் அந்த இடத்துல சரியான ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அது முதல்ல எம்டி சைட்டாக அல்லது கட்டப்பட்ட வீடுக்கு வாஸ்து பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் ஒரு கட்டப்பட்ட பில்டிங்க்கு நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிலை இருக்குது. அந்த இடத்துல முதல்ல போனதும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, டைரக்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த பில்டிங் ஓரியன்டேஷனாக இருந்து காம்பஸை வச்சு வடக்கு பார்த்து நிற்கும் போது என்ன டைரக்ஷன் காமிக்குது அப்படிங்கிற நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் நோட் பண்ணிக்கணும். அது ட்ரூ நார்த்தாக இருக்கா, ரைட்டு டிவியேஷனாக இருக்கா, லெஃப்ட் டிவியேஷனாக இருக்கா, எவ்வளோ டிவியேஷன் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்ததாக பில்டிங்குடைய 4 பக்க அளவை மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு மெஷர்மெண்ட்டால் அளந்து நோட் பண்ணிக்கணும். கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம் 4 பக்கத்தை அளந்ததுக்கப்புறம் 8 பக்கம் செட்பேக் ஆக்கணும். 8 பக்கம் செட்பேக் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வீட்டுடைய வடகிழக்கு அப்படிங்கிற பகுதியிலேருந்து காம்பவுண்டுகளுக்கு இடைப்பட்ட என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணும். அதே மாதிரி வீட்டுடைய வடக்கு வடகிழக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணும். வீட்டுடைய கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிற பகுதியை அந்த பில்டிங்லேருந்து காம்பவுண்டுகளுக்கு இடைப்பட்ட கேப்பை டேப்பெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்ததாக தென்கிழக்கு கிழக்கிலேருந்து காம்பவுண்டுகளுக்கு இடைப்பட்ட என்ன கேப்பு அப்படிங்கிற செட்பேக்கை அதை நோட் பண்ணிக்கணும். இது மாதிரி தென்கிழக்கு தெற்கு, தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, வடமேற்கு மேற்கு, வடமேற்கு வடக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பில்டிங்லேருந்து காம்பவுண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை நோட் பண்ணிக்கணும். அந்த இதை நோட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணணும். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பில்டிங்கை நோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஒர்க்கில் இது மாதிரி 8 பக்கம் செட்பேக்கை நீங்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் குறிப்பாக நீங்கள் ஒரு மேற்கு பக்கம் ஒரு 3 அடி காலி இடம் கொடுத்துறீங்க அப்படின்னா அப்போ தென்மேற்குலேருந்து மேற்கு பக்கம் 3 அடி அப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி மேற்குலேருந்து காம்பவுண்டால் பிடிக்கும்போது ஒரு 3 அடி இருக்கலாம், இல்லை 3 அடி 6 இன்ச் இருக்கலாம், அல்லது 4 அடி கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் நோட் பண்ணும்போது மட்டும்தான் முதல்ல அது காம்பவுண்ட் வால் ஒரு 90 இருக்குதா அப்படிங்கிறது தெரியும், அல்லது பில்டிங் கரெக்டாக இருக்கா, இல்லை எதுவும் இழுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டென்ஷன் அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் ஏதாவது அந்த இடத்துல அளவுகள் மிஸ் ஆகுதா அப்படிங்கிறத உங்களுக்கு இது மாதிரி டேப் அடித்து மெஷர்மெண்ட்டை செக் பண்ணும்போது தான் தெரியும். சில நேரங்களில் நீங்கள் வடமேற்கு மேற்கில் இப்போ 3 அடி இருக்குன்னா தென்மேற்கு மேற்கில் பார்க்கும்போது 3 அடி 6 இன்ச் இருக்கலாம். அப்போ இப்போ தென்மேற்கு மேற்கு இழுத்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். அது நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது கூட தெரியாது. நீங்கள் டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் அளக்கும் போது அந்த 6 இன்ச்சா 3 இன்ச்சா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, அது கரெக்டாக ஆங்கிள் படி அப்போ காம்பவுண்ட் வாலுக்குள்ளே 90 இருக்குதா இல்லையா அப்படிங்கிற நிலை நமக்கு தெரிய வரும். இப்போ இதை நம்ம முதல்ல பேப்பர் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அதை பில்டிங்கோட அந்த சேஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிலை உங்களுக்கு தெரிய வரும். அதற்கு அடுத்ததாக நம்ம டைரக்ஷன் அந்த நோட் பண்ணி வச்சுருந்த அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை அந்த இடத்துல என்ன ரெஃபரன்ஸ் அந்த டைரக்ஷன் லெஃப்டாக ரைட்டாக ட்ரூ நார்த்தாக இருந்தால் எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத நம்ம இதில் அப்ளை பண்ணி கிராஃப் போடும்போது மட்டும்தான் வடக்குங்கிறது எவ்வளோ ஏரியா வச்சுருக்கு, வடகிழக்குங்கிற எவ்வளோ ஏரியா வச்சுருக்கு. அப்போ வடகிழக்குல 2 பகுதியை சொல்கிறோம், கிழக்கு வடகிழக்கு, வடக்கு வடகிழக்கு. அந்த ஏரியா எவ்வளோ வச்சுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மாதிரி நமக்கு கிழக்கு பகுதிங்க எவ்வளோ இருக்குது, தென்கிழக்குங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த அக்யூரேசி நமக்கு கிடைக்கும். எவ்வளோ அடிக்குள்ளே அந்த பகுதி பார்ட் வருது அப்படிங்கிற நமக்கு தெரிய வரும். பொதுவாக நம்ம வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்ட் இந்த விஷயம் எப்படி செயல்படுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்னா, மேடு பள்ளங்களை மையமாக வச்சு தான் செயல்படுது. அதே நேரம் வெயிட் பேலன்ஸ் வச்சு தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏரியா எவ்வளோ இருக்குது, ஏரியா எவ்வளோ கம்மியாக இருக்குது, அது எந்த பகுதியோட கம்பேரிசனை வச்சிருக்கு, எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வடக்கு பக்கம்னா தெற்கு பகுதியோட மட்டும்தான் அது கம்பேரிசன் வச்சிருக்கு. கிழக்கு பக்கம்னா மேற்கு பகுதியோட மட்டும் தான் கம்பேரிசன் வச்சிருக்கு. வடகிழக்கு பகுதி அப்படி இருக்குன்னா அந்த வடகிழக்கு பகுதி வடமேற்கு பகுதியோட கம்பேரிசன் பொருத்தி பார்க்கணும். அப்போ வடகிழக்கு பகுதியோட வடமேற்கு பகுதியில் மேடாக இருக்கா, பள்ளமாக இருக்கா, எவ்வளோ லெவல் கம்மியாக இருக்குது, ஹைட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற நமக்கு தெரிய வரணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம மேடு போட்டு லெவல் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வடமேற்கு தென்கிழக்கோட நம்ம கம்பேரிசன் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கும். வடமேற்குனா 2 பகுதி இருக்குது, வடக்கு வடமேற்கு, மேற்கு வடமேற்கு. தென்கிழக்குனா கிழக்கு தென்கிழக்கு, தெற்கு தென்கிழக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ வடமேற்கோட தென்கிழக்கு மேடாக இருக்கா, பள்ளமாக இருக்கா, எவ்வளோ அந்த லெவல் இது இருக்குது, எவ்வளோ ஏரியா அதிகமாகுது அப்படிங்கிற நிலை இருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மேற்கு பக்கம் ஒரு 3 அடி கொடுக்குறீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் ஒரு 10 அடி அதிக காலியிடம் கொடுக்குறீங்கன்னா இதில் என்ன நீங்கள் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, வடமேற்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதி ஏரியா அதிகமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிலையாக இருக்கும். இதெல்லாத்தையும் கவனித்து தான் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போது சரியான அவுட்புட் அந்த இடத்துல கொண்டு வர முடியும். அது இல்லாமல் நம்ம பொதுவாக இது வடகிழக்கு பகுதி, இது வடமேற்கு பகுதி அப்படின்னு ஒரு அசம்ஷனில் அந்த இடத்துல நம்ம வாய் வார்த்தையால் பேசி அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போது அது தவறாக போயிடும்.
இப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தெளிவாக எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, எப்படி அந்த சப்ஜெக்டை வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை கவனித்து அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல அவுட்புட் கிடைக்கும் நண்பர்களே. அப்போ நம்ம இன்றைக்கி பேசிக்க இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.